அடுத்ததாக தமிழகத்தின் ஒற்றை தலைவன், தமிழ் தேசிய இனத்தின் பெரும் தலைவர், தமிழகத்தில் விரைவில் ஆளப்போகும் எம் இன தலைவனே, மேடைக்கு அன்போடு ஆதித்தமிழர் வருக வருக என்று வரவேற்று ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் மேடைக்கு வரவும், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கிட இயக்கத்துடைய முன்னணி தோழர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்பு அண்ணன் அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பாகவும் விழா குழுவரின் சார்பாகவும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். விரைவில் நாம் இந்த மண்ணை ஆளுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் உறுதியேற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இதோ அண்ணன் உங்களிடத்திலே. ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் பேரினத்தினுடைய பெருமைமிக்க முன்னோர்கள் பகுத்தறிவு பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், சமூக நீதியின் பேரொளி தாத்தா இரட்டமலை சீனிவாசனார், சமூக அரசியல் பெரியார் தாத்தா மாசி ராஜா ஆகியோரினுடைய பெரும் புகழை அவர்களினுடைய பேர பிள்ளைகள் போற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருமைமிக்க பேரெழுச்சியான நிகழ்வை நாம் தமிழர் கட்சியும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கமும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. களத்திலே நின்று உழைத்து நிகழ்ச்சி சிறக்க பாடாற்றிய என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் இளஞ்செழியன், நெறியாளுரை செய்து கொண்டிருக்கிற தேவராஜ், என் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் அருள்தாஸ், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே உணர்வு எழுச்சியோடு ஒரு சேர கூடியிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் தங்களினுடைய உரிமையை, கலை இலக்கிய பண்பாட்டை, அரசியலை எல்லாவற்றையும் காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் வழியில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள முடியும். தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறியாது எங்களுக்கென்று வழித்தடம் பிறக்காது. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் குனிந்து கடந்த காலத்தை தேடுவதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான். இதைத்தான்
இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அறிவாசா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் தங்கள் இனத்தின் வரலாற்றை தோண்டி எடுத்து துடைத்து புரட்சிகர அரசியல் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த அரிய பெரும் பணியில் ஒன்றுதான் இன்று எங்கள் மூதாதைகள் போற்றத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னவர்கள் தாத்தா பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், தாத்தா MC ராஜா என்கிற மாசி ராஜா போன்ற பெருமக்களின் புகழ் போற்றிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இந்த இனத்தின் எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளை, தமிழர் இன வரலாற்றில் அறிவு மரபு என்பது நீண்ட நெடிய தொடர்பை கொண்டது, வரலாற்று தடத்தை கொண்டது. அதிலே ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் பேரினத்தினுடைய அரசியல், இலக்கியம், சமயம், தத்துவம், மொழி, வரலாறு, பண்பாடு போன்ற தலங்களில் தன்னுடைய ஆளுமையை செலுத்திய பெருந்தகைதான் நம்முடைய பகுத்தறிவு பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். தமிழ் அறிவு மரபினுடைய நீட்சியாக, அதன் தொடர்ச்சியாக வந்தவர் நம்முடைய பாட்டனார். தன்னுடைய அரும்பணிகளால் அந்த அறிவுத்தலத்தை செழுமைப்படுத்தி நவீனப்படுத்திய பெருமக்களில் நம் பாட்டனார் அயோத்திதாசரும் ஒருவர். அவர் பங்கேற்றாத, அவர் கால் பதிக்காத தடங்கள் கிடையாது. இங்கே முற்போக்கு, சமூக சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, சமூக நீதி என்றெல்லாம் பேசுபவர்களுக்கு மிக 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 முன்னத்தி ஏர் முன் தடம் நம்முடைய பெருமைமிக்க பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர். இந்து மதத்தில் பற்றுக்கொண்டவராக இருந்து அந்த சமயத்தில் இருக்கிற ஏற்றதாழ்வுகளை கண்டு நொந்து வெந்து இதற்கு மாற்று இல்லையா என்று தேடி தேடி அலைந்து கடைசியாக கண்டது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற நம்முடைய வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியின் கோட்பாட்டு. அதே கோட்பாட்டை கொண்டிருந்த புத்த பெருமகனார் காட்டிய நெறியான பௌத்தத்தை அவர் பின்தொடர்கிறார். அங்குதான் பெண்களுக்கான கல்வி, மானுடர்களுக்கான சமநிலை அங்குதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மாந்தநேய நெறியை பின்பற்றத் தொடங்குகிறார். அப்படியே ஏற்காது மண்ணுக்கு ஏற்ற பௌத்தம் என்ற அடிப்படையில் தமிழ் பௌத்தத்தை இங்கே தோற்றுவிக்கிறார். அந்த கொள்கை கோட்பாட்டை சாதிய இழிவு, தீண்டாமை ஒழிப்புக்கு எதிரான பெரும் ஆயுதமாக, கருவியாக நமது அருமை பாட்டனார் பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்திய பல 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 ஆண்டுகளுக்கு பின்புதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதிய ஒழிப்பு, தீண்டாமை இழிவு, தகர்ப்புக்கு எதிராக
அதே பௌத்த கோட்பாட்டை பின்பற்றுகிறார். ஆனால் அம்பேத்கருக்கும் முன்னத்தியர் நம்முடைய பாட்டனார் என்கிற பெருமிதமும் திமிரும் தமிழ் இளம் தலைமுறையினருக்கு இருக்க வேண்டும். சமூக நீதி, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இங்கே சமூக இட ஒதுக்கீடு என்பதிலே நமக்கு உடன்பாடில்லை. இடப்பகிர்வு, இட பங்கீடு என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. அதுவே உறுதியான இறுதியான நிலைப்பாடு. அதிலே நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் இங்கே உயர் சாதி இந்துக்கள் படிக்கிற பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற போது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது உயர் சாதி இந்துக்களின் பிள்ளைகள் வெறுப்படைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இவர்களுக்கேன் இந்த சலுகை என்று எரிச்சல் உறுகிறார்கள். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் சமமாக, எல்லோருக்கும் சமமாக சமத்துவமாக கொடுத்து விட்டால் இந்த சாதி ஒழிந்துவிடும் என்று பேசத் தொடங்குகிறார்கள். பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ், சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒழிந்துவிடும் என்று பேசி திரிகிறார்கள். பள்ளியிலே ஏன் சாதி கேட்கிறார்கள்? சமூகத்தில் சாதி இருக்கிறது, அதனால் கேட்கிறார்கள். சாக்கடையை அள்ளி அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தாமல் சாக்கடை நாற்றத்தை ஒழிக்க முடியும் என்று பேசுவது எப்படிப்பட்டதோ, அப்படி சமூகத்தில் சாதியை இருக்க வைத்துக் கொண்டு சாதியை சான்றிதழில் இருந்து எடுத்துவிட்டால் ஒளிந்துவிடும் என்று பேசுவதும் அப்படித்தான். இதை நம்முடைய பாட்டனார் பதிவு வைக்கிற இதே கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவது என்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாடுகிறார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், மேல் சாதி, கீழ் சாதி என்ற ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? சமத்துவம் என்பது அல்ல, சம பங்கு என்பதுதான் சரியானது என்பதுதான் பாட்டனார் அயோத்திதாசரின் கோட்பாடு. அதையேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். நாங்கள் சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்பது, பங்கீடு கேட்பது என்பது சாதிக்காக அல்ல, சாதியை வளர்ப்பதற்காக அல்ல, சாதியை ஒழிப்பதற்காக என்ற கருத்தில் ஆனால் அம்பேத்கருக்கு முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். சமத்துவம் என்பது சாத்தியப்படாது. எப்படி சாத்தியப்படும்? ஏழை, பணக்காரன், உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, இவன் கல்வி கற்க வாய்ப்பு, இவன் கல்வி கற்க மறுப்பு, இப்படி சமூக ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? அதனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல, சம பங்கு என்பதான் ஏற்புடையது என்ற கருத்தை இருவரும் மேதைகளும் வைத்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு, அறிவாசாளர் அம்பேத்கருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டவன் தமிழ் பெரும் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்பதில் தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமிதமும் திமிரும். அவன் ஆகச் சிறந்த கல்வியாளன், உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன். நம் பாட்டன் அனுபவ அறிவை பெற்ற அறிஞன். கோட்பாடு ஒன்றுதான். அதே நிலையில் தான் இன்றும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் எப்படி?
அவனுக்கும் எல்லாம் எப்படி? பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும், பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும், அவனுடைய சந்ததியும் எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மனநோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனார் அயோத்திதாசர் கேட்கிறார். எனக்கு இடுப்புக்கு கீழே காலால் நடக்க முடியாது. அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் உடலை உறுதி செய்து கொள்ளுகிறார். இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம்? இது எப்படிப்பட்ட சமூக நீதி? எப்படிப்பட்ட சமூக நீதி? இன்று வரை கல்வி முறை எப்படி இருக்கிறது? சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிமிழி விளக்கிலே படிக்கிறோம். தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர் எங்களுக்கு வசதி இல்லை. எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை, கரும்பலகை இல்லை, குளிரூட்டி இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, எண்ணற்ற வசதிகள் குறைவு. ஆனால் என் கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவனின் கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று. அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக்கொள்கிறான். சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது. முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, முதல் தர ஆசிரியர்கள், ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில், பி கிரேட், சி கிரேட், இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில். இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதை தகர்க்க வேண்டும். எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம். வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ஏன் வந்தது? எந்த சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி இவன் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்த தெருவிலே நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி புறந்தள்ளி வைத்தாயோ? கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதோ? அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் கிடைக்கப் பெற செய்கிற வாய்ப்பு தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி வேண்டாம் என்கிறார்கள், சாதி வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடப்பங்கீடு வேண்டும் என்கிறார்கள். பசின்னா பசி எப்படி போகும்? சாப்பாடு போட்டால் தான் போகும். சாப்பாடு போடணும் இல்லை, அவரவர் பசிக்கேற்ப போடணும். 3 வேளை சாப்பிட்றவனும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்றவனும் ஒரே மாதிரி உணவுன்னா அவன் கூடுதலாக ஒரு கை போடணும், போடணும். அப்படிதான், அதுதான் சமூக நீதி. இந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், வேத இதிகாசங்கள் இதெல்லாம் எதுக்கு வந்தது? வேதங்கள் எல்லாம் எதற்கு வந்தது? மானுட சமூகத்தை சீர் செய்து நெறிப்படுத்தி ஒழுங்கமைப்பதற்கு கொண்டு வந்தது இந்த வேதங்கள், இந்த புராணங்கள், இந்த இதிகாசங்கள் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த வேதத்தை, இந்த இதிகாசங்களை, இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் படிக்க முடியும், ஓத முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட அநீதி, எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை! இந்த குறிப்பிட்ட சமூகத்தை, இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்கக்கூடாது, ஓதக்கூடாது என்ற நிலை இருந்தால் இது இறைவனால் ஓதப்பட்ட வேதம் என்று சொல்லப்படுவது நம்பப்படுமானால், தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மானுடர்களில், பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை சாஸ்திரம் சொல்லுகிறது.
மனுஸ்மிருதி சொல்லுகிறது. அந்த மனுஸ்மிருதியை உருவாக்கியவன் இறைவன், கடவுள் என்றால் அந்த கடவுள் உண்மையிலேயே கடவுளா? அவனுக்கு கருணை என்ற ஒன்று இருக்கிறதா? இதை நம்புங்கள். இந்த வேத இதிகாசங்கள், இந்த மனுஸ்மிருதி, இந்த புராண இதிகாசங்கள் இதையெல்லாம் என்ன சொல்லுவதை அப்படியே கடைப்பிடிங்கள் என்று சொல்பவன் கருணை என்பதற்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இதை எப்படி ஏற்க முடியும் என்கிறார் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர். இதே கருத்தைத்தான் பின்னாளில் வந்த ஐயா ஈவே ராமசாமி அவர்களும் இதே கருத்தைத்தான் பின்னாடி எடுத்து வைத்தார். அப்ப இந்த நிலத்தில் பகுத்தறிவு, முற்போக்கு, கடவுள் மறுப்பு, இறை மறுப்பு, இதற்கெல்லாம் ஆதி சிந்தனையாளன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தளத்திலும் அவர் தன்னுடைய மேதைத்தன்மையை நிறுவி நிறுவி வந்திருக்கிறார். அதிலே மருத்துவத்துறையில் மாபெரும் மேதையாக இருக்கிறார். இங்கே காணொலியில் காட்டியது கூட நம்முடைய தாத்தா தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் அவருடைய குறிப்புகளில் குறித்து வைத்திருக்கிறார். அவருக்கே அவர் சிகிச்சை அளித்திருக்கிறார். இங்கே ராயப்பேட்டையில் அயோத்தியாச பண்டிதர் என்ற ஒரு சித்த மருத்துவர் இருந்தார். அவரிடத்திலே வருகிற மக்களுக்கு அவர் சித்த மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தி சாதித்து காட்டினார். சிறந்த மருத்துவராக விளங்கினார் என்ற குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார். ஒற்றை தலைவலி என்று வந்தால் அவர்களை முன்னே இருக்க வைத்து வளைந்த ஒரு கம்பியால் அவர் கழுத்தை தடவி தடவி கொடுக்கிறார். நோய் குணமாகி விடுகிறது. பிறகு பாம்பு கடித்தோ தேல் கொட்டிய வந்தால் அவர்களை முன்னாடி உட்கார வைத்து விட்டு இவர் தலையை அப்படியே தலையை சொரிந்து கொண்டு சிரிக்கிறார். தலையை சொரிந்து கொண்டு சிரிக்கிறார். முன்னாடி இருப்பவர்கள் கத்தி கதறி அழுது கொண்டவர்கள் வழியை மறந்துவிட்டு அவர்களும் சிரிக்கிறார்கள். ஒரு புதுவிதமான சிகிச்சை முறையில் நோயை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு நோய்வாய்ப்பட்டு வந்த மக்களை முன்னாடி இருத்தி வைத்து அவர்களே கூர்ந்து நோக்குகிறார், உற்று நோக்குகிறார். அவர்கள் சிறுக சிறுக அந்த நோயிலிருந்து விடுபட்டு குணமாகி செல்கிறார்கள். இதைத்தான் நோக்கு வருமம் என்று எல்லோரும் சொல்கிறார். இப்ப இருக்கிறவர் குறிப்பிலே குறிப்பிடுகிறார். ஆகச்சிறந்த சித்த மருத்துவராக நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் திகழ்ந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய அளப்பரிய அறிவாற்றலை இந்த தமிழ் சமூகத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறார். இதிலே மிகவும் மிகவும் தமிழ் சமூக மக்கள், தமிழ் பேரினத்தில் மக்கள் பெருமையோடும் திமிரோடும் சொல்லிக் கொள்ள வேண்டியது, பைபிள் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, பகவத்கீதை இந்து சமூக பெருமக்களுக்கு, இந்து மத பெருமக்களுக்கு, இப்படி குறிப்பிட்ட சமயம் சார்ந்து புனித நூல்கள், வேத நூல்கள், நன்னறி போற்றுகிற நூல்கள், எக்காலத்தும் எச்சமயத்திற்கும் எந்நாட்டிற்கும் ஏற்புடைய ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது திருவள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறளான் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் போற்றிய திருக்குறள் உலகத்தின் பொதுமறை. எந்த நாடு, எந்த மொழி, எந்த மதம், எல்லோருக்கும் ஏற்ற வாழ்வியல் நெறியை தந்த ஒருவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். உலகம் போற்றி கொண்டாடியது ஆல்பர்ட் சுவிசர். இது போன்ற வாழ்வியல் நன்னறியை என் வாழ்நாளிலே படித்ததில்லைங்கிறான். அவன் 3 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு வென்றவன். மருத்துவம், பொருளியல், இப்படி பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்றவன். அவன் பிரான்ஸ் சிறையிலே சிறைவிட்டு கிடக்கும்போது நண்பர்களிடத்திலே வாங்கி தர சொன்னான். ஒரு புத்தகம் ஏதாவது வாங்குவான். அவன் வாங்கி கொடுத்த நூல் உலகத்திலே அப்படிப்பட்ட அறநெறியை போதித்த நூல் இல்லை. அந்த நூல் நம்முடைய மூதாதை தந்தருளிய திருக்குறள். லியோ டால்ஸ்டாயும்
நம்முடைய அண்ணல் காந்தியடிகளும் நண்பர்கள். இருவரும் கடித பரிமாற்றம் கொண்டவர்கள். அடிக்கடி கடிதம் எழுதிக் கொள்கிற போது டால்ஸ்டாயிடம் இருந்து அண்ணல் காந்தியடிகளுக்கு வந்த கடிதத்திலே அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இந்த வார்த்தைகள் மிகுந்து காணப்படுகிறது. கடிதங்களில் ஆங்காங்கே எழுத்துக்கள் நனைந்து இருக்கிறது, நனைந்து கசிந்து இருக்கிறது. காந்தி கேட்கிறார், இப்போதெல்லாம் டால்ஸ்டாய் உங்கள் கடிதங்களிலே அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இந்த சொற்கள் பரவி கிடக்கிறது. உங்கள் எழுத்துக்கள் ஆங்காங்கே கண்ணீர் துளிகளால் விழுந்து இப்படி ஈரத்தில் நனைந்து கசிந்து இருக்குதே, காரணம் என்ன என்று கேட்டபோது, அது ஒண்ணுமில்லை காந்தி, நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன். அதிலிருந்து இந்த தாக்கம் எனக்குள் வந்துவிட்டது. நான் எழுதும்போது அதை நினைத்து எழுதும்போது என்னை எறியாமல் என் கண்களிலிருந்து நீர் கசிந்து இந்த கடிதத்தில் விழுந்து எழுத்துக்கள் நனைந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி என்ன நூல்? டால்ஸ்டாய் வியந்து, டால்ஸ்டாய்க்குள்ளே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் என்ன என்று கேட்டார். திருக்குறள். அது எங்கே கிடைக்கிறது? உன்னாட்டில் தான், தமிழ்நாட்டில், தென்னாட்டில் திருவள்ளுவன் எழுதிய நூல். காந்தி உடனே தெரிவித்து படிக்கிறார், நெகிழ்ந்து போகிறார். அவர் சொல்லுகிறார், இன்னொரு பிறப்பு என்று எனக்கு வருமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அதற்கு காரணம் வள்ளுவர் எழுதிய அவன் தாய் மொழியிலேயே ஒரு முறை இந்த திருக்குறளை நான் படிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். அதற்காக மறுபிறப்பில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று விருப்பத்தை பதிவு செய்கிறேன். அப்படி உலக பொதுமறை நம்முடைய இறை திருமான் 2 அடியில் உலகத்தை அளந்தான். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் 1.25 அடியில் உலகத்தை அளந்தவன். அவன் பாடாத தத்துவங்கள், கோட்பாடுகள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையை மானுட வழிகாட்டியாக நெறியாக வாழ்ந்து காட்டி போனார்கள். இறைமகன் இயேசுபிரான் வாழ்க்கை அப்படியே வாழ்வியல் நெறியாக வாழ்ந்து காட்டி போனார்கள். அங்கங்கே மானுட குலத்திற்கு நற்செய்திகளை விதைத்து விட்டு போனார்கள். புத்தபிரான் அதே போலவேதான் புத்தபிரானும். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை இளவல்களே, உலகத்தில் ஒரு மகன் அமர்ந்து இருந்து உட்கார்ந்து சிந்தித்து மானுட குலத்தின் உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு நன்னெறியை தந்திருக்கான் என்றால் அது உலகத்திலே வள்ளுவ பெருமகனார் ஒருவன் தான். ஒவ்வொன்றுக்கும் 10 செய்யுள், ஒவ்வொன்றுக்கும் 10 குறள் பால், 10 குறள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதோட நிறுத்தியிருக்கலாம். இல்லை, சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உளறி தலை. உழுவார் உலகிற்காணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. உழுவார் உலகிற்காணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இப்படி ஒவ்வொன்றுக்கும் திரும்ப 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 உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. திரும்ப திரும்ப வலியுறுத்தி அழுத்தி திருத்தி பாடி படிப்பித்தவன் உலகத்திலே ஒரே ஒரு மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் மட்டும்தான். அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அந்த திருக்குறளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தவன் நம்முடைய அயோத்திதாச பண்டிதனின் பரம்பரை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது, மறுக்க முடியாது. நம்முடைய பாட்டனாருடைய மூதாதை, அவருடைய பாட்டனார் கந்தப்பனார் சார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி உரிமை பெற்றிருக்கிறார்கள். வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன், குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கினவெல்லாம் படிக்க வச்சேன்னு பீத்திட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓசியில் திருவாரூர்லேருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பேசிட்டு அலைகிறேன். கால கொடுமை.
இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்கில் சரக்கு போட்டு மல்லாந்து படுத்து கிடக்குது. இப்போ என்ன செய்யும்? தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காமல் ஓட்டு வேணா அது ஓட்டுக்கு நோட்டு வாங்காமல் ஓசியா ஓட்டை போட்டு போகும். ஜார்ஜ் ஆரிங்டனிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பாட்டனாருடைய பாட்டன் கந்தப்பனார் அவர்கள் அந்த நேரத்திலே சென்னை ஆளுநராக இருக்கிற எல்லிஸ் 1825 அந்த காலகட்டங்களிலே தமிழ் இலக்கியங்களை ஓலைச்சுவடியில் இருந்து அச்சிலேற்றி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிந்து ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே, இன்னைக்கு எல்லிஸ் சாலை ஆரிங்டன் சாலை எல்லாம் இருக்கிறது. நீங்கள் இதனாலதான் இவர்களாவது தமிழுக்கு தொண்டாற்றினார்கள். ஒரு இளவும் செய்யாதவன் பேரெல்லாம் சில எல்லாம் தெருவில் இருக்குது. இருக்கட்டும். அவரிடத்திலே சொல்லி தன்னிடத்திலே இருந்தே ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே கொடுத்து, இது எங்கள் மூதாதைகளின் சொத்து, எங்கள் பாரம்பரிய சொத்து, அதை நான் பாதுகாத்து வைத்திருந்தேன், இதை உங்கள் நண்பர் எல்லிஸிடம் கொடுத்து கொஞ்சம் அச்சில் ஏற்ற சொல்லுங்கள் என்று கொடுக்கிறார். கொடுத்த நூல் திருக்குறளின் மூலம், திருவள்ளுவர் மாலை, நாலடி 400 என்ற 3 நூல்களை கொண்ட ஓலை சுவடிகளை கொடுக்கிறார் 18ஆம் நூற்றாண்டிலே. என்னரும் தம்பி தங்கையிலே அதை ஹாரிங்டன் போய் எல்லிஸ்ட கொடுக்க, எல்லிஸுக்கு ஏற்கனவே இருந்த தமிழ் பற்றின் காரணமாக அதை பார்க்கிறார். இந்த நூலி அச்சிலேற்ற வேண்டியனுடைய தன்மையை, அதனுடைய தேவையை உணர்ந்து கொண்ட அவர் தன்னிடத்திலே பணியாற்றி கொண்டிருந்த தமிழ் புலவர் தாண்டவராயன் முதலியாரிடத்திலும் தன்னுடைய மேலாளர் முத்துச்சாமி பிள்ளையிடத்திலும் கொடுத்து இதில் அச்சில் ஏற்றுங்கள் என்று கொடுக்கிறார். அங்கேயும் 2 தமிழர்கள் இருந்து நம்முடைய தாத்தாக்கள் பாட்டன்கள் உழைத்து இதை அச்சிலேற்றி 1831 தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தருகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றுதான் தமிழ் திருக்குறள் அச்சில் ஏறுகிறது. நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள் அவர்கள் தனித்தமிழ் அடிகளார் சொல்கிறார், 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழன் எவனும் திருக்குறளை படிக்கவே இல்லடன். வருத்தத்தோடு சொல்லுகிறார், தமிழனுக்கான வேதம், தமிழன் பின்பற்றி இருக்க வேண்டிய தத்துவம் திருக்குறளா தாண்டா இருந்திருக்கணும். அதை செய்யல, தவற விட்டான். எதையோ படித்தான். என தன்னிடத்தில் இருப்பதை விட அடுத்தவனிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற சிந்தனை கொண்ட இனத்தின் மக்கள் உலக பெரும் தத்துவ கோட்பாட்டை வாசிக்கல, நேசிக்கல. அதற்கப்புறம் அச்சில் கிடைத்து இன்று நம்ம படிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் பொழிப்புரை, விளக்க உரை எல்லாம் எழுதி கொண்டு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய திருக்குறள் இன்று இருக்கிறது என்றால், என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, ஓலை சுவடி என்பது அப்படியே பத்திரமாக தொடாமல் பாதுகாத்து வைத்திருந்தால் 300 ஆண்டுகளுக்கு வரைக்கும் தான் அதுக்கு வாழ்நாள் இருக்கும். அப்படியே நொறுங்கி கீழே விழுந்து விடும். தொட்டால் அப்படியே மாவுமாமா போயிடும். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் என்றைக்கு அதை எழுதியிருக்க முடியும்? என்றைக்கு எழுதியிருப்பார்? ஒரு கணிப்பு தான், 2000 ஆண்டுகள் என்ற ஒரு கணிப்பு. யாரும் வள்ளுவனுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தவன் யாரும் இங்கு இல்லை. வள்ளுவர் எழுதும் போது பக்கத்திலிருந்து பார்த்தவன் எவனும் இங்கு இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டாலும் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை அந்த ஓலைச்சுவடி அழிந்து விடாமல் எடுத்து 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 திருப்பி மறுபடி பதித்து நம் கைக்கு கிடைக்க செய்திருக்கிற ஒவ்வொருவனும் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னோர்கள் என்பதை 1330 குறட்பா என்று உங்களால் நம்ப முடிகிறதா? ஏன் 5000 இருந்திருக்கலாம். பல குறள்கள் அழிந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம், இவர்களால் மறைக்கப்பட்டிருக்கலாம். கையில் கிடைத்தது இவ்வளவுதான்.
அப்படிப்பட்ட மகத்தான பெரும்பணியை செய்த சமூகத்தின் பிள்ளைகள் அயோத்தியாச பண்டிதரனுடைய குடும்பம், அதனுடைய பிள்ளைகள், நாம் அவருடைய வாரிசுகள் என்கிற பெருமிதமும் திமிரும் நமக்கு இருக்கு. ஒரு பைசா தமிழன் என்கிற ஒரு இதழை தொடங்குகிற முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை என்ற ஏற்றதாழ்வு தெரியாது. நீதி, நேர்மை, சரியான பாதை இவற்றை காட்ட வேண்டும் மக்களுக்கு என்பதற்காக நான் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கினேன். பாட்டனார் சொன்னதுதான். அது என்ன சொல்றார்? தமிழ் மனம் பரவ வேண்டும் என்று எண்ணுகிற தமிழர்கள் எல்லோரும் இதில் கையெழுத்திட்டு ஆதரவு தர வேண்டும் என்று அந்த இதழை தொடங்குகிறார். ஒரு பைசா தமிழன், அதாவது பின்னாடி தமிழன் என்று நீண்ட நாள் அந்த இதழ் தொடர்ந்து நடந்து வந்து, அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய தாத்தாக்கள் வரலாற்றை எல்லாம் எடுத்து பேசுவது என்பது ஒரு மணி நேரத்திற்குள் சுருக்கி அடக்கி வைக்கும். அது பேசி முடிக்க முடியாது. இந்த விதை, இந்த கருத்துக்கள், யார் அயோத்திதாச பண்டிதர், யார் ரெட்டமலை, யார் MC ராஜா என்கிற மாசி ராஜா என்கிற தேடலை என்னிலும் இளைய என் பிள்ளைகளுக்கு, வருங்கால தமிழ் தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு ஊட்டினால் அதுவே இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு. தேடுங்கள், தேடுங்கள், நம் முன்னவர்களை தேடுங்கள், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை ஓடுங்கள். நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள் இந்த நிலத்திலே, இந்த நாட்டிலே தொல்குடி தமிழ் பறையர்கள் தான். தொல்குடி மக்கள் தமிழ் பறையர்கள் தான். அவர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய, தங்கள் இனத்தினுடைய மாண்பை உணர்ந்து கொண்டாலே எதிரிகள் பயந்து நடுங்குவார்கள். அறத்திலும் வீரத்திலும் சிறந்த அடையாளங்களாக வாழ்ந்தவர்கள் பறையர்கள், ஆட்சியாளர்கள் அவர்கள். பறையர் என்ற சொல் இழி சொல் என்று கருதி பயந்து அஞ்சி சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமைக்கு ஆட்பட்டு வாழாது வீரத்தோடு நிமிர்ந்து சாதிய இழிவை ஒழித்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு அரும்பாட ஆட்ட வேண்டும் என்றால் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு ஒரு வழித்தடம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 1860 இங்கே காணொளியில் காட்டப்பட்டது போல செங்கல்பட்டு மாவட்டத்திலே பிறந்து கல்வி கற்க தடை, தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு. கோவையிலே படிக்கிற போது 400 பேர்களில் 10 பேர் தான் பிற சமூகத்தினர். 400 பேர் முழுக்க 10 பேரை தவிர மீதி எல்லாம் பிராமணர்கள். அவர்களுக்கு அருகிலே அவர்களோடு உட்கார்ந்து கல்வி கற்க முடியாது சூழல், இறுக்கம், சாதிய கொடுமை, கடுமை. அப்போது சாதி என்ன என்று கேட்டு பழகுகிற பழக்கம், சாதி என்ன என்று, நம் சாதி என்னவென்று தெரிந்து விடுவார்கள், தெரிந்து விட்டால் நம்ம இழிவாக நடத்துவார்கள் என்று அவர்களோடு கிட்டவே நம்முடைய தாத்தா நெருங்குவதில்லை என்கிற. பள்ளிக்கூடம் கூடிய பிறகு போவேன், பள்ளிக்கூடம் முடிக்கிற மணி அடித்து உடனே வேக வேகமாக நடந்து சென்று விடுவேன். எல்லோரும் விளையாடுவார்கள் திடலில், அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று எனக்கு பேரார்வம் இருக்கும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து விளையாட முடியாத அந்த நேரம் மனது தாங்க முடியாத வலியை கொடுக்கும் என்கிறார். தாத்தா தாங்கி நின்ற வலியில் பிறந்த பிள்ளைகள் நாம். அந்த வலியை ஒழிக்க நாம் இன்று போராடுகிறோம். அதற்கு நம்மிடத்திலே இருக்கிற ஒரே கருவி நாங்கள் தமிழர்கள் என்கிற நிமிர்வுதான். ஆயிரத்தி 1893 நான் திருப்பி இங்கே வந்து இந்த சாதிய இழிவை எப்படி துடைப்பது, இந்த தீண்டாமை கொடுமையை எப்படி உழைப்பது என்று கருதி நான் நாடெங்கிலும் பயணம் செய்தேன்.
தொடர்வண்டியிலே நடந்து பல்வேறு வழிகளில் பயணம் செய்து வந்தேன். குடிக்க குளிக்க நீரற்று, படுக்க இருக்க குடிசையற்று, நடக்க பாதையற்று, உழைக்க வாய்ப்பற்று, பிழைக்க வழியற்று நின்ற மக்கள், சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையில் சிக்குண்டு வாடி வதங்கி நின்ற சமூக மக்கள், ஆதி தமிழ் மக்கள், பறையர் சமூக மக்கள், இவர்களுடைய விடிவிற்கு, இவர்களுடைய மேம்பாட்டிற்கு, உயர்விற்கு வழியே இல்லையா என்ற முடிவை எடுத்து தன்னை போலவே கல்வி கற்று எல்லோரும் உயர வேண்டும், மேம்பட வேண்டும் என்பதற்காக 1927 கல்வி கழகம் என்ற ஒன்றை தொடங்கி எல்லோரையும் படிக்க வைக்கிறார். தம்பி குறிப்பிட்டது போல, துரைமுருகன் குறிப்பிட்டது போல, அம்பேத்கருக்கு முன்பே நம்முடைய தாத்தா எல்லாம் கல்வி அறிவு பெற்றுட்டார். அவருக்கு வட்டமேசை, அனைத்து கட்சி மாநாடு வட்டமேசைக்கு கூப்பிடுகிற போது அண்ணல் அம்பேத்கரும் அவரும் சமமாக 2 பேரும் இந்தியாவிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை சென்ற 2 பேர். ஒருவர் அறிவாசான அண்ணல் அம்பேத்கர், இன்னொருடைய நம்ம அருமை தாத்தா ரட்டமலை சீனிவாசனார். 2 முறை 1928 1929 2 ஆண்டுகளும் நானும் அண்ணல் அம்பேத்கரும் போய் நகமும் சதையும் போல நின்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக அங்கே உழைத்தோம், பேசினோம் என்கிறார். பிறகு 1930 அண்ணல் அம்பேத்கர் மட்டும் தனியாக சென்றார் என்று 2 அரிய பெரும் மேதைகளும் போராடிதான் இன்றைக்கு தனி தொகுதிகள் இதெல்லாம் பெற்றுக் கொடுத்தது. இந்த உரிமையெல்லாம் பெற்றுக் கொடுத்தது அண்ணல் அம்பேத்கரை போற்றுகிறோம். அதே நேரம் நம்முடைய தாத்தாக்கள் பாட்டனாரும் போற்றப்பட வேண்டும் என்பதை மறக்கிறோம். பறையன் என்பது இழி சொல்லல்ல, அது எழுச்சி சொல் என்று காட்டுவதற்காகவே பறையன் என்ற இதழை நடத்தினேன். அவர்தான் நமக்கு கற்பிக்கிறார். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு உயர்வில்லை, விடுதலை இல்லைங்கிறார். இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த கோட்பாடு, இதற்கு மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கோட்பாடு என்ன? அந்த கோட்பாடு தான் நான் பறையன் அல்ல, நான் தேவேந்திரன் அல்ல, நான் தேவர் அல்ல, நான் நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, கவுண்டர் அல்ல, வன்னியர் அல்ல, நான் உடையார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, நான் குறவர் அல்ல, இருளர் அல்ல, என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல, இது என் அடையாளம் அல்ல. நான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறையை வழிபடுகிற மார்க்கங்கள், சமயங்கள், இவை மாறிக்கொள்ள முடியும். இதெல்லாம் என் அடையாளம் அல்ல. ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மாற்ற முடியாத, மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான். நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே, ஒரு நிகழ்விலே பேசுகிறார். தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்டார். சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் தான், தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான். அவரே பேசினது இருக்கு. அப்படி என்றால் திராவிடம் என்றது ஒன்றும் புடுங்கல, அதே ஒன்றும் ஒழிக்கல. திராவிடம் என்பதே ஒன்றும் புடுங்க. அப்ப திராவிடம் என்னது என்ன பண்ணுது? அது எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய விடும். மேல்மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள், இவ்வளவு பெரிய ஞானிகள், இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள நுழைய முடியல. கேளு, நான் உன்னை காதலிக்கிறேன், அது கேளு. சமூக நீதி, முற்போக்கு, பிற்போக்கு, வாடாடே. அந்த மாற்று கோட்பாடு தான்
வேற வழி கிடையாது, இங்க வழியே கிடையாது. இன்னரும் தம்பி தங்கைகளே உங்களிடத்தில் கேட்கிறேன், பறையருக்கு கட்சி இருக்குது, நாடாருக்கு கட்சி இருக்குது, கோணாருக்கு கட்சி இருக்குது, உடையாருக்கு கட்சி இருக்குது, தேவருக்கு கட்சி இருக்குது, தேவேந்தருக்கு கட்சி இருக்குது, கவுண்டருக்கு கட்சி இருக்குது, வன்னியருக்கு கட்சி இருக்குது, முதலியாருக்கு கட்சி இருக்குது, பிள்ளைக்கு கட்சி இருக்குது. கட்சி இல்லாத சாதி இல்லை, சாதி இல்லை கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது, மதத்துக்கு இருக்குது. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா, ஒரு அரசியல் இருக்கா, ஒரு ஆள் இருக்கானா? இருக்கானா சொல்லு, இருக்கானா? நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா என்கிற மாசி ராஜா என்ற முன்னோர்களை போற்றுவதற்கு இந்த கட்சியில், இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியில் ஏதாவது செய்யுமா? வீர பெரும்பாட்டன்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுமா? எவனாவது மனச்சான்றுள்ள தமிழன் சொல்றான்? டேய், ஒரு தமிழன் சொல்றான் சொல்றா? வெள்ளைக்காரனை வாளும் வேலும் வைத்து விரக்கடித்த மறவன் பூலித்தேவனுக்கு எல்லா சாதிக்காரனும் போடுவானாடா? போடுவானா? போட்டிருக்கானா? தமிழ் பேரினத்தின் பெருமை மிக பெண்ணின் குறியீடுறா. மாதர்குலம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டிடா நம்முடைய வீர பெருமாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே. பூலித்தேவன், மருதுபாண்டி, அழகு முத்துக்கோன், தீரன் சின்னமலை, நம் பாட்டனெல்லாம் போரிட்டு மாண்டார்கள். ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மரத்தினம் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான்டா. இந்திய போராட்ட வரலாற்றிலே இந்த பெரு நிலத்திலே துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான்டா. எல்லாரும் தோற்றாண்டா. அவளுக்கு எல்லாரும் மாலை போட்டு பார்த்திருக்கியாடா? அவளுக்கு சிவகங்கை அரண்மனை கிட்ட மரப்பாச்சி திண்டி பொம்மை இருக்கு, அதை வேற எங்கேயாவது சில பார்த்திருக்கியா? பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலை விட வேற எங்கேயாடா பார்த்திருக்கியாடா? நீ பார்த்திருக்கியா? வேற யாருக்கு சொல்லு? பெருந்தலைவர் காமராஜன் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவானடா? தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் தாத்தனுங்களுக்கு போடுவானடா? செக்கை இழுத்த மரவன் ஒருத்தருக்கண்டா நம்ம பாட்டேன். பணக்காரன்டா, பிறப்பால் பணக்காரன், சொத்தம்பட்டையும் வித்து நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ண நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு எல்லா சாதிக்காரன மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியாடா? பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? நீ பார்த்திருக்கியா? போவியா? ஆனால் அம்பேத்கர் வச்சுக்க, அறிவாசான் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கிய? நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? நீ பெரும்பிடுகு முத்தரையன் நமக்கு ஒரு பாட்டன் இருக்காடா, சுவரன் மாறன் நம்முடைய பாட்டன், எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியாடா? இல்லடா. அதான்டா இங்க இருக்கிற அரசியல். பெரும்பிடுகா முத்தரையில் 2 பேரை போய் மாலை போட விடுவான்டா. தீரன் சின்னமலையா கவுண்டரில் 2 பேர் போடு. முத்துராமலிங்க தவிர இங்கே அந்த மருதுபாண்டியா அது கண்டுக்கிறது இல்லை. வேலுநாச்சியாரா சுத்தமா இல்லை. காமராஜரா நாடாரில் 4 பேர் போவான்டா, அதுவும் போனா போவான் இல்லை. இது யாருடைய வேலை? திராவிடன். ஆனால் போற்றுதற்கும் வழக்கத்திற்கும் உடைய நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தன் தான்டா இந்த நாட்டில் இருக்கு. அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான். நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு நிற்கிறோம்டா. நாங்கள் தமிழர்கள் என்ற திமிரோடு நாய் பேய் நரியெல்லாம் நாட்டாளும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்டை? புலி ஆளாதா? இந்த நாட்டை புலி ஆளாதா? நடக்குது 26ல எங்கள் வேட்டை. நீ காசு வாங்காம போடு ஓட்ட. ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு போவான். அது திராவிடம். ஒவ்வொரு சாதியும் பிரிந்து விரிந்து தம் இனமுன்னோருக்கு வணக்கம் செலுத்தும் தமிழ் தேசியம். இதான் இது.
இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாரில் இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குடா. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நிலப்பரப்பிலே துணைக்கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். 80 விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். இந்த மக்கள் இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான், வெவ்வேறு இல்லை, ஒன்றுதான். இந்த 2 சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும். ஆனால் இவர்கள் நிற்பதில்லை, அதுதான் கெடுவாய்ப்பு. தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள். நான் சொல்லல, அறிவாசான அம்பேத்கர். எல்லாம் கவனிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கிட்ட, உங்ககிட்ட, நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது, வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்து விட்ட பிறகு, இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு, ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன்? நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்கிறான். இது மேம்போக்காக கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்கூரையை எவ்வளவு அழகாக வேய்ந்தும் எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லையின் உடன் பிறந்தார்களே. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ் சமூகம் உயராது. உன் ஆதி சிவன் யார்? நீ மதித்து வணங்குகிற இறை சிவன் யார்? சிவன் யார்? சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். இதுதான் இங்க நடந்த கொடுமை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பறையன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறாய். இதாண்டா கொடுமை, இதாண்டா கொடுமை. இதை தகர்க்க யாரால் முடியும்? தமிழ் பேரினத்தின் பெருந்தீ பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பால் முடியும். அவனுடைய மகன் சீமான், அவனுடைய பிள்ளைகள், அவன் உயிர் தம்பி தங்கைகளால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள். யார்? நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார்? சில கூலி திராவிடர்கள். போலி தமிழ் தேசியர், கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள். என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய தீண்டாமை, இழிவு, கொடுமை, ஏற்றதாழ்வு, ஏழ்மை, வறுமை, இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ, என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள். தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சை எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எதுக்கெடுத்தாலும் ஜீமா ஜீமா ஜீமா. பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய பெரிய வேடிக்கை. நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள்
உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் ஒருவர். நான் சொல்லல, வெள்ளக்கார துறைகளே, வெள்ளக்கார ஆளுநர்களே பாராட்டுகிறார்கள். நம்முடைய பாட்டனார், நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் அவர்களுக்கு, நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு ஆற்றிய அரிய தொண்டை பார்த்து அவருக்கு 1926 ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தையும், பிறகு 1930 திவான் பகதூர் என்ற ராவ் பகதூர் என்ற பட்டத்தையும், பிறகு 1936 திவான் பகதூர் என்ற பட்டத்தையும் கொடுத்து வெள்ளையர் அரசு பெருமைப்படுத்தியது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், அடுத்த மாபெரும் அடையாளமும் ஆளுமமாக இருக்கிறது நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள். சிறந்த கல்வியாளர், ஆசிரியர், படிக்கவில்லை என்ற நிலையில் படிப்பிக்கிற இடத்திற்கு உயர்ந்த ஆசிரியர் பெருமகன், கற்பித்தலில் தனித்திறன் கொண்ட ஆற்றலாளர், இனிய மொழி, எளிய வார்த்தைகள், எளிய பேரன்பு கொண்டு மாணவர்களை நடத்துகிற, சுடு சொல் இல்லாது, கடுஞ்சொல் இல்லாது, இன்சொல்லால் மாணவர்களை நடத்துகிற, கடும் பயிற்சியும் எளிய முறையில் கற்றுக் கொடுத்து ஊட்டி புகட்டுகிற பேராற்றல் கொண்ட பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்தார். பிறகு சென்னையிலே சாரணர், NSS சாரணர் இயக்கம் என்ற ஒன்றை தோற்றுவித்த பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். சென்னையில் தொடங்கி அதை தமிழ்நாடெங்கும் பொதுமைப்படுத்துவதற்கு மிகுந்த ஈடுபாட்டோடு உழைத்து அந்த சாரணர் இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். 1924 இந்தியாவில் இருந்து முதன் முதலாக இந்த நாட்டிலே பொதுப்பணி தொடர்பான அந்த அரசாணை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட மகன் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள்தான். அந்த கூட்டத்திலே பங்கேற்று அவர் எடுத்து வைத்த கருத்தில்தான் இந்த நிலப்பரப்பில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் சுமந்திருக்கிற இழிநிலையை உலகத்தாரின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமகன் நம்முடைய தாத்தா MG ராஜா அவர்கள்தான், மாசி ராஜா அவர்கள்தான். பிறகு வில்லிங்டன் பிரபு அவர்களால் 1919 கௌரவ நீதிபதியாக நியமிக்கப்பட்டு கௌரவ சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக 21, 25, 26 இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக சட்டசபையிலே இருந்து மக்கள் பணியாற்றிய மகத்தான தலைவர். நீதிபதியாக இருக்கிற போது நீதி தவறாமல் உண்மையும் நேர்மையுமாக எப்படி ஒரு நீதிபதி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய மகான் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கையினர் மறந்துவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த 3 பெரும் ஆளுமைகளை எடுத்து வச்சு பேசி முடிப்பது என்பது மிகப்பெரிய சவால். பாட்டனார் அயோத்திதாசரே ஒரு மேடை கொடுத்திருக்க வேண்டும், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு 1 மணி நேரம் கொடுத்திருக்க வேண்டும் குறைந்தது, தாத்தா மாசி ராஜா அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். 3 பேரையும் சேர்த்து பேசு என்று என்னுடைய திறமைக்கு ஒரு சவால் போல விட்டீர்கள். நேரம் வேறு போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் அன்பு பிள்ளைகள், நம்முடைய தாத்தாக்கள் பாட்டனார்களை தேடி தேடி நீங்கள் படித்து அறிய வேண்டும். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெறாது. வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது. நாம் நம்மின வரலாற்றை படைத்தால் தான் நமக்கான வரலாற்றை படைக்க முடியும். எனவே இங்கே பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது. பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள், அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார்கள். பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. அவரே சொல்கிறார் நான் கன்னடர் என்று. கன்னடரை கர்நாடர் என்று சொல்லாது, கருப்பை கருப்பென்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள்? கன்னடரை கன்னடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை?
பெரியாரை கன்னடர் என்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள். அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம். பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசானை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல, மராட்டியர் என்றுதான். அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது, மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது. அதை வாசித்து நேசித்து அறிந்ததால் அந்த தடத்தை, அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம். அவ்வளவுதான். விண்ணூர்தியில் பறக்கிறோம். தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல, வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான், ஆல்பர்ட் ரைட் வில்பர் ரைட் 2 பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் பறக்கிறோம். ஊசி போடுகிறோம். தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல, வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றுதான். ஆனால் போட்டால் பிழைக்க முடியுது, வலி போகுது, நோய் தீருது, போடுறோம். உலகெங்கும் சரியானதை ஏற்கிறோம், தவறானதை தவிர்க்கிறோம். மாமேதை மார்க்ஸ் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் ஏற்கிறோம். அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது, ஏற்கிறோம். அப்படித்தான் எங்கள் மோதாதை தந்திரெளிய மறைமொழி வள்ளுவமும் குறளும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது. அப்படித்தான் அப்படித்தான் இன்றும் சொல்வோம், என்றும் சொல்வோம். எங்களுக்கு என் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல. அவர் கொள்கையையும் கோட்பாடுகளையும், கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல, அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம். அதிலே அறிவாசான அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், அறிவு ஆசானாக ஏற்கிறோம். ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி ராஜா அவர்களை ஏற்கிறோம். மார்க்ஸை எங்களுடைய அறிவாசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம். சாக்ரட்டிஸை அப்படித்தானே ஏற்கிறோம். பிளாட்டோவை, அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே ஏற்கிறோம். இங்கர்சால் ஏங்கல்ஸை அப்படித்தானே இருக்கிறோம். ஹோசிமினை அப்படித்தானே இருக்கிறோம். மாசே துங்கை அப்படித்தானே இருக்கிறோம். பிடல் காஸ்ட்ரோவை, சேகுவேராவை அப்படித்தானே இருக்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தானே இருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தானே இருக்கிறோம். மார்க்சிய கோட்பாட்டை ஏற்கிறோம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேலரையும் சிவானந்தத்தையும், வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித மகான் எங்கள் அப்பா நல்லகண்ணுவைத்தான் தலைவனாக இருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை மான தமிழ் மக்கள், வீரத்தமிழ் பிள்ளைகள் வழிகாட்டியாக, முன்னத்தியராக ஏற்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம். ஆனால் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களைத்தான் ஏற்கிறோம். எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தப்பட்டு, வீழ்த்தப்பட்டு, உரிமை இழந்து, மொழி, இனம், நிறம் இப்படியா வீழ்த்தப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறதோ, அதன் உயர்விற்கு, விடுதலைக்கு, மேம்பாட்டிற்கு அரும்பாடாற்றிய, புரட்சி செய்த, போராடிய, எழுதிய, பேசிய, சிறைப்பட்ட, செத்த எல்லோரும் எங்களுடைய முன்னோர்கள், முன்னத்தி ஏர்கள், வழிகாட்டிகள். காரணம், எங்களுக்கு ஒரு கோட்பாடு. தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது எங்கள் கோட்பாடு. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளே, கடன் வாங்க முடியாது. அதிலும் இங்க பெரிய ஒரு இது இருக்குது. மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர், நடுவால் ஐயா ஈவே ராமசாமி. நடுவால இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது? அண்ணல் அம்பேத்கரோட
மாமேதை மார்க்ஸோட ஐயா பெரியார் அவர்களை, ஐயா ஈவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? ஒருவன் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியதே இல்லை, இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வியாளர், தலை சிறந்த கல்வியாளர். 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் 64,000 புத்தகங்களை படைத்த பேரறிஞன் அண்ணல் அம்பேத்கர். இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு? ஒருவர் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இதுதான் அண்ணல் அம்பேத்கர். நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது, ஆதரவு கேட்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள், நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொல்கிறார். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு. சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும்போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு, மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான். அதிகாரம் மிக வலிமையானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். அரசியல் விடுதலை தான் அண்ணல் அம்பேத்கர். ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம், அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம். மதிப்பு மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு. ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள். இதில் எந்த கோட்பாட்டில் பொருத்துகிறீர்கள்? எந்த கோட்பாட்டில்? எந்த கோட்பாட்டில்? அவர் சிந்தித்தது, பேசியது, எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. பேரினத்திற்கு எதிரானது. இது எந்த இடத்தில் பொருத்துகிறீர்கள்? பிராமணர்கள், பார்ப்பனர்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி. இந்த நமக்கு யார்? இந்த நமக்குள்ள யாரா இருக்கிறார்? பிராமணர் எதிரி. நம்மில் கீழான மக்கள், உங்களில் கீழான மக்கள் யார் யார்? இஸ்லாமியன், கிறிஸ்தவன் எதிரி. நமக்கு, அந்த நமக்குள்ள யாரா இருக்கீங்க? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது? எங்கே பொருந்தது? சும்மா சொல்லிட வேண்டியது, வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட வேண்டியது. இந்த நிலத்தில் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளங்களை எல்லாம் ஈவே ராமசாமி ஐயாவினுடைய முதுகுக்கு பின்னாடி மறைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள். இப்போது இப்படி தள்ளிவிட்டு ஒவ்வொரு அடையாளமாக தமிழ் இளம் தலைமுறைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள்.
இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, ஒரு மானுட இனம், ஒரு மனித குழு எப்படி கூட்டம் கூட்டமாக வாழும் நீங்கள் படிக்காததா? 2 ஏக்கரில் தான் வாழுமா? குறைந்தது 2000, 200, 300, 400, 1100 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் வாழ்வார்கள். ஆனால் கீழடியிலே வெறும் 2 ஏக்கர் நிலத்தை தோண்டிவிட்டு இது தமிழர் நாகரிகம், இல்லை திராவிட நாகரிகம், இல்லை இந்திய பண்பாடு, என்ன நீங்க பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க? என்னது? இந்திய அரசு அங்கீகரிக்கணும். ஏன் அது அங்கீகரிக்கணும்? இது ஏன் நாகரிகம்? அவன் என்னடா சொல்றது இவன் தான் எனக்கு அப்பன்னு? அவன் யார் சொல்றது இவன் தான் என் தாயின்னு? எனக்கு தெரியாத பெத்த தாய் தந்திர எனக்கு தெரியாதடா. அவன் அங்கீகரிக்கணுமா? எப்படி? பாரதிய ஜனதாவை எதிர்க்குது, பிஜேபி அரசை எதிர்க்குது, சிபிஐ விசாரணை கேட்குது. இது அது உள்துறை அமைச்சர் கீழே தான் இருக்கு, இயங்குது. பாரதிய ஜனதா அரசு கிட்ட கோரிக்கை வைக்குது, சிபிஐ விசாரணை கொடு. சிபிஐ மத்திய அரசை எதுக்குதான்? இன்னும் நம்பிக்கொண்டு திரிகிற பாமர மக்கள், என் இன கூட்டம் இது. ஏன் மொத்த இடத்தையும் தோண்டினால் தமிழனுடைய தொன்மம் அடையாளங்கள் தெரிந்துவிடும். மறைக்கணும். அடித்த அடியில் கீழடி திராவிட நாகரிகம், இந்திய நாகரிகம் எல்லாம் சொல்ல முடியாது. கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் கிடைக்குது. ஏன்? விழுந்த அடி அப்படி. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால துணிந்து நிமிர்ந்து தமிழ் தேசிய பிள்ளைகள் எழணும். நம்ம பாட்டன் சொல்லியிருப்பாரு திராவிடர் என்று. அதனால உங்க பாட்டன் தான் திராவிடர்னு. திராவிடர்னு அவர் சொன்னது ஒரு மாற்று கோட்பாட்டுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திருடர் கூட்டம் வந்து பதுங்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால், ஒரு பைசா தமிழன் என்று இதழ் தொடங்கியவர் நாங்கள் தமிழர்கள் என்றே முடித்திருப்பார். எல்லோரும் தொடக்கமும் அப்படித்தான் இருந்தது. மொழி ஞாயிறு தாத்தா தேவனைய பாவாணரும் திராவிடம் திராவிடம் என்றுதான் பாடி வந்தார். பிறகு திராவிடம் தீது என்று முடித்து விட்டார். வென்று வருவான் திராவிட காலை என்றுதான் புரட்சி பாவலன் தாத்தன் பாரதிதாசன் பாடினான். கடைசியா நறுக்குவோம் பகையின் வேர் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முறை செய்வாய் என்று முடித்து விட்டான். அப்படித்தான் இன்று தமிழ் பெரும் ஆளுமைகள், முன்னவர்கள், போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகைகள், நம் இனம் சிறக்க பெருமைப்பட வாழ பிறந்து மறைந்த பெருமக்கள், பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை, தாத்தா மாசி ராஜா போன்ற பெருமக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பிறவி கடமை. இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம். எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஆதரியுங்கள். ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போட்டு விடாதீர்கள். இந்த நாட்டுக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு உங்கள் ஓட்டை அளித்து நாட்டை கையெழுயுங்கள். எங்கள் முன்னவர்கள், எங்கள் பாட்டனார், எங்கள் தாத்தா அயோத்திதாசர், எங்கள் தாத்தா ரெட்டமலை, மாசி ராஜா போன்ற முன்னவர்கள் கண்ட கனவை இந்த மண்ணிலே நிறைவேற்றி மகத்தான மாண்புமிக்க மேன்மை பெற்ற, உரிமை பெற்ற, விடுதலை பெற்ற கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் அதிகாரத்தில் மேம்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை படைப்போம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தாவின் புகழ் போற்றுகிற இந்நாளில் தமிழ் பிள்ளைகள் ஏற்போம். நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர், நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார், நம்முடைய தாத்தா மாசி ராஜா ஆகியோருக்கு என்னுடைய பெருமை மிக்க புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.